ஹிப்னாசிஸ்னு ஒரு இங்கிலீஷ் மூவிலே அப்படிதான் காட்டியிருப்பாங்க. ஒரு ஹிப்னாட்டிஸ் பண்ற ஒருத்தங்க வந்துட்டு அவங்க போவாங்க. அந்த லேடி வந்து எல்லாமே அவர் சொல்ற எல்லா விஷயமும் அந்த லேடி பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அது வந்து அந்த மாதிரிலாம் ஒரு நெகட்டிவான இம்ப்ரஷன் கிடையவே கிடையாது ஹிப்னாட்டிசம். ஹிப்னாட்டிசத்த வந்து நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம்னா, அறிதுயல் அப்படின்னு சொல்றோம். அறிதுயல் அப்படின்னா என்னன்னா, ஆழ்ந்த தூக்கமும் கிடையாது, விழிப்பும் கிடையாது. தூக்கத்திற்கும், விழிப்பிற்கும் இடையான ஒரு ஒரு ஸ்டேட் தான் வந்து ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்றோம். அ அதாவது வந்து நம்ம உடம்பு வந்து தூங்குற மாரியே இருக்கும். நம்ப ஆழ்மனம் வந்து விழிப்பிலேயே இருக்கும். அந்த விழிப்பான நேரத்துல வந்து நம்ம சில விஷயங்கள நம்ம நல்ல நல்ல விஷயங்கள நம்ப போடும்பொழுது வந்து, நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைக்குது அப்படின்னு வந்து நெறைய சயின்டிஸ்ட் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க அப்படின்னா, ஏதோ ஒரு நோயில அவங்க அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. இல்ல வந்து அவங்க ஏதோ ஒரு டிப்ரஷன்ல இருக்காங்க அப்படின்னா வந்து, ஹிப்னாட்டிஸ்ட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எதனால? ஸோ அவங்கள வந்து அந்த ஹிப்னாட்டிஸ் ஸ்டேட்ல வந்து அவங்கள படுக்க வச்சு, அந்த தூக்கத்துக்கும், விழிப்புக்கும் இடையிலான நிலையில கொண்டு வந்து, அவங்களுக்கு நல்ல சஜஷன்ஸ் குடுப்பாங்க. பாசிட்டிவான சஜஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு வந்து இதுல வந்து நெறைய திங்ஸ் வந்து ஹீல் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கல் இருக்கு அப்படின்னா, அந்த கல்ல கூட இந்த ஹிப்னாட்டிசம் மூலியமா கரைச்சிருக்காங்க.